அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, என் அன்பு மதுர் வாழ் பக்த கோடிகள் அனைவருக்கும் வணக்கம். அடியேன் மதுர் நடராஜன், உங்கள் ஒருவரான நான் ஆன்மீக சிந்தனைகளை சொல்லப் போகிறேன். என் அன்பு அன்னை ஸ்ரீ செல்லியம்மன் அருளாலும் அம்மாவின் அற்புதம் சொல்ல வேண்டும் என நான் 1986 எனக்கு கழுத்தில் ஒரு கட்டி வந்தது. அப்போது நாங்கள் எங்கே பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல் வந்து சரியான ஹாஸ்பிட்டல் இல்லை. அப்போதே அம்மா வந்து வசதி வாய்ப்பும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வசதி வாய்ப்பும் கம்மியாக இருந்தது. அம்மாவிடம் வந்து பூசாரி பொன்னுசாமி ஐயாவிடம் வந்து திருநீர் வைத்து அந்த கட்டியை சரி செய்தாள் அம்மா. அம்மாவின் அற்புதங்கள் அந்த காலத்தில் ரொம்ப அதிகமாக இருந்தது. வசதிகள் வாய்ப்புகள் கம்மியாக இருந்தாலும் அம்மாவின் அற்புதங்களை கேட்டு நிறைய சுத்துப்பட்டு கிராமத்தில் அனைவரும் வந்து அம்மாவிடம் வேண்டிக் கொள்வார்கள். குழந்தை பாக்கியம், நிலம் வாங்க, செல்வம், பள்ளி கல்வி. அந்த அம்மாவிடம் வந்து ஒரே ஒரு வேப்பிலை சாப்பிட்டாலே போதும். அந்த அம்மாவின் அற்புதங்கள் அன்றைய தினத்திலும் இன்றைய தினத்திலும் இருக்கிறது. அதை இன்றைய மக்கள் வந்து சரியான முறையில் பயன்படுத்த மாட்டார்கள். கோயிலுக்கு வராங்க, அன்பாகவும் பாசமாகவும் மனநிறைவோடு வந்து அம்மாவிடம் வேண்டிக் கொள்ள வேண்டும். அறக்குறையாக வந்து நானும் வந்தேன் கோயிலுக்கு, நானும் வந்து பந்தாக்காக வந்து சும்மா வந்து நிற்கிறது பெரிய விஷயம் இல்லை. அம்மாவின் முழு மனதோடும் அன்போடும் பாசத்தோடும் ஒரு தேங்காய் உடைக்கணுன்னா கூட தேங்காய் உடைச்சா கூட அது அன்பாக பாசமாக உடைக்கணும். ஏதோ நான் பந்தாக்காக வந்து பேண்ட் ஷர்ட்டை போட்டு சும்மா அப்படியே ஊருக்காக வந்து செய்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு குழுவாக இருந்தாலும் ஒரு அன்பாக இருந்தாலும் மக்கள் மத்தியில் நல்ல பேர் எடுக்கணும், நல்லது செய்யணும்னா அது வந்து உண்மையான அன்பாகவும் பாசமாக செய்யணும். எதுவும் எதிர்பார்த்து செய்யக்கூடாது. அதேபோல் தான் ஊருக்கும் சரி, அம்மாவுக்கும் சரி, இருக்கிறவங்களும் சரி, குடும்பத்துலேயும் சரி, அவன் செய்வான் இவன் செய்வான்னு சொல்லிட்டு செய்யக்கூடாது. அன்பாக ஏதோ நம்மளால் முடிஞ்சுது. இப்போ கோயில் திருவிழா பண்ணுறாங்க, டொனேஷன் கேட்குறாங்க, சரி அன்பாக கொடுக்குறோம். சரி நம்ம ஊருக்காக நம்ம வந்து சாமிக்காக கொடுக்குறோம். சாமியை வந்து இப்போ 1500 மூலக்கார் கொடுக்கணும், உன் பேர் போடுறோம். அந்த பேருக்காக மட்டும் பார்க்கக்கூடாது. அது ஏன் பேருக்கு போடுறாங்கன்னா மற்ற நம்ம பின்னாடி இருக்கிறவங்களுக்கும், பின்னாடி ஜென்ரேஷன் இருக்காங்கல்ல, பின்னாடி வர குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் அவங்களுக்கு பின்னாடி வர மக்கள் வந்து பார்ப்பாங்க. இது மாதிரி இந்த அண்ணன் வந்து கொடுத்துருக்காங்க, நம்மளும் அடுத்த வருஷம் நம்மளும் பெரிய ஆளாகி கொடுக்கணும். அப்போ வந்து நம்ம ஊரில் இப்போ வந்து கேட்குறாங்க, சரி மாமா கேட்குறாரு கொடுக்குறோம். அவர் வந்து சரி எல்லாமே வந்து நம்ம ஆளுங்க நான் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு வந்து சாமிக்கும் கொடுக்குறோம். பட் அவங்களுக்கு வந்து செய்கிற முன்னணிகளும் பரவாயில்ல, எல்லோரும் கொடுக்குறாங்க, அதனால் இன்னும் சிறப்பாக செய்யணும்னு நினைப்பாங்க. அதனால் தொழிலாளிகளுக்கோ இல்லை வந்து இருக்கிற மக்கள் இங்கே இருக்கிறவங்களுக்கு அன்பாகவும் பாசமாகவும் நல்ல உணவு, சுத்தம், தண்ணீர் வசதி, எல்லாரும் நல்லா அன்பாக கரெக்டாக சாமியை வந்து தேர் போகுதுன்னா தேர் வந்து ஒழுங்காக போகணும். லைனு அந்த இதெல்லாம் கரெக்டாக பண்ணணும். ஏனாத்தனமாக வந்தால் தலையை காமிச்சோம் அப்படின்னு போனால் உண்மையாக போகிறோன்னா அந்த 10 பேர் நான் சரி இன்றைக்கி ஃபுல்லாக போகிறோம் அப்படின்னு போன ஃபுல்லாக போய் சாமியை பார்த்துட்டு அதை அன்பாக வந்து இறக்கி வச்சு அதனுடைய அன்பு அந்த அம்மா உங்களுக்கு முழு அன்பை கொடுப்பாங்க. உன்னை வளர்ச்சி அடைய செய்வாங்க. நீ இப்போ நான் இருக்கேன், என்ன வளர்ச்சி அடைய செய்யலாம், உன் பிள்ளைகளை வளர்ச்சி அடைய செய்வாங்க. இப்போ எத்தனையோ பேர் பார்த்துருப்பீங்க மதுரில் வந்து எனக்கு முன்னாடி இந்த மாமாக்கள், அண்ணன்கள், அவங்க பசங்கள்லாம் வந்து அன்றைக்கி வந்து மண்ணுத்தட்டு அது மாதிரிலாம் கஷ்டப்பட்டு விவசாயம்தான், ஏர் ஓட்டுவாங்க, அது ஓட்டுவாங்க. இன்றைக்கி அவங்க பிள்ளைகள்லாம் பார்த்திங்கன்னா 40,000 25,000 படிச்சுட்டு சம்பாதிக்கிறாங்க. $15,000 $20,000 அப்படின்னு சம்பாதிக்கிறாங்க. 40,000 இன்றைக்கி அவங்க பெருமையாக இருக்குது அவங்களுக்கு. பிள்ளைகளை வந்து சம்பாதிக்கிறாங்க. இன்றைக்கி கம்பெனியில் வந்து என் பையன் 40,000 வாங்குகிறான், 30,000 வாங்குகிறான், கேன்டீனில் என்ன 25,000 வாங்குகிறான். அது எப்படி பெருமையாக இருக்குது பாருங்கள். அதனால் வந்து நீங்கள் வந்து அன்பாகவும் பாசமாகவும் இருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகளுக்கு வரும். உங்கள் பிள்ளைகளுக்கு அந்த அம்மா அற்புதங்களை பல காட்டி செய்வார்கள். படிப்புக்கும் சரி, நாங்கள் படிக்கும்போதெல்லாம் நிறைய கல்வி
ஞாபக சக்தியே இருக்காது. விளையாட்டு தான். விவசாயம் பண்ணுவாங்க, அது பண்ணுவாங்க, கைனிக்கு போகணும், அங்கே போகணும்னு சொல்லுவாங்க, மலட்டை பிடுங்கன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி ஜென்ரேட்னு பாருங்கள், இன்றைக்கி பசங்க எல்லாருமே சூப்பராக 70 மார்க் 150 மார்க் எடுப்பாங்க, எல்லாமே பாஸ் ஆகிடுறாங்க. அதனால் வந்து பள்ளி மாணவர்களும் இளைஞர்களும் தன்னுடைய அம்மா அப்பா பேச்சு கேட்டு அவங்களுடைய வழிகளில் போங்க, பின்பற்றுங்க. நல்ல சமுதாயத்தில் நல்ல பேர் எடுத்தவங்க பின்னாடி அவங்களுடைய நாலேஜை பாருங்கள், அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து பாருங்கள். அவங்களாம் எப்படி போனாங்க, இந்த இடத்துக்கு எப்படி போனாங்க, அதே போல் நம்மளும் கவர்மெண்ட் வேலை, அந்த வேலை, இந்த வேலைன்னு கரெக்டான ப்ரொசீஜராக போங்க. வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றமும் கிடைக்கும். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு கதை சொல்ல போகிறேன். நாங்கள் வந்து 10th முடிச்சுட்டு 1990 வந்து மதூரில் வந்து ரொம்ப விவசாயம்தான், பின்தங்கிய கிராமம் தான், எல்லாம் கூரை வீடு தான் இருந்தது, எல்லாருமே கூரை வீடு தான். சில ஊர் தான் மெத்த வீடாக இருக்கும், ஐயத்தூரில் அது மாதிரி இருக்கும். அப்போதைய வந்து மண் வேலை தான் வந்து சுயதொழில், மண் வேலை எடுக்கிறது, கிணறு வாருது, தூர் வாருது. அப்போ வந்து நாங்களாம் வந்து 10th முடிச்சுட்டு நம்ம போவோம். சந்திரபாபு மாமா, ராஜேந்திர மாமா அவங்க தான் மேஸ்திரிங்க, அவங்க பின்னாடி நாங்கள் போவோம். அப்போ வந்து நாங்கள் வந்து மண் தட்டு தூக்க போகிறோம். அப்போ வந்து பழைய ஆளெலாம் கீழே இருப்பாங்க, புது ஆளுங்களை வந்து மேலே விடுவாங்க. கடைசி தட்டை வந்து தூக்கி கொட்டணும். கடைசி வந்து மண் என்கிட்ட தான் வரும்னு வச்சுக்கலாம், நாங்கள் வந்து தூக்கி கொட்டணும், கீழே கொட்டணும். அப்போ வந்து கொட்டி அப்போ ட்ரைனிங் கொடுத்தாங்க. அப்போ வந்து நாங்கள் நினைப்போம், ட்ரைனிங் சரி நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது, கடைசி வந்து கொட்டிட்டு இருக்கு. அது ஒரு 3 நாள் 10 கொஞ்சம் முன்னாடி விடுவாங்க. அப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இருந்தாலும் ட்ரைனிங் மாதிரி அவங்க கொடுத்தாங்க. அப்போ வந்து தூக்கி கொட்டுருப்போம். அப்புறம் ஒரு வாரம் 10 நெக்ஸ்ட்டு வந்து படியில் விடுவாங்க. படி ஏறதுக்கு கஷ்டமாக இருக்கும், 3 படி தூக்கி இன்னொருத்தர்கிட்ட கொடுக்கணும். அப்போ வந்து திட்டுவோம், என்னடா இங்கே விட்டுட்டார சந்திரபாபு மாமா அப்படின்னு சொல்லி திட்டுவோம். அப்போ திட்டிட்டு கொட்டிடுவோம். அன்றைக்கி 20 ரூபா சம்பளம் கொடுப்பாங்க. அதே போல் வந்துடும். அடுத்தது கீழே விடுவாங்க, நெடுக்குமான படியில் விடுவாங்க, அப்பயும் தூக்கி கொடுப்போம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு, அப்புறம் அடித்தட்டு தூக்கி விடுவாங்க. பிடிச்சி தூக்கி அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி ஏன் கொடுக்குறாங்கன்னா, அவனுக்கு வந்து இப்போ எனக்கு வந்து அந்த மண் தட்டு ஃபஸ்ட்டு பிகினில் கொடுத்தாங்களே லாஸ்ட்டு, அது ஈஸியாக இருந்தது. 2வது 3வது படியில் கொடுத்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அப்புறம் இடுக்கில் விட்டாங்க, அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கீழே அடியில் வந்து அடித்தட்டு தூக்கத்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இந்த வேலை செஞ்சவங்களுக்கு தெரியும். அப்போ தூக்க சொல்லி ஏன் கொடுக்குறாருன்னா, அந்த பண்பாடு